Samsung Galaxy F15 5G 12000 price segment Full HD Plus AMOLED display 50 megapixel camera 6000 mAh battery capacity MediaTek processor னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இவ்ளோ இருந்தும் பக்காவா இருக்கா? பாத்துருவோமா? அன்பாக்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா உள்ள மொபைலும் கேபிள தவிர பெருசா ஒண்ணும் கிடையாது. அதனால இத இப்படி தள்ளி வச்சிருவோம். இப்போ மொபைலை பத்தி பார்ப்போம். மொபைலோட டிசைனை பார்க்கும்போது இங்க பெரிய வித்தியாசமான டிசைன்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா அவங்களோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ்ல வர ஒரு டிசைன் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அந்த கேமராஸ் எல்லாம் வெர்டிகலா அலைன் பண்ணிருக்காங்க. பின்னாடி பளபளன்னு ஒரு ஷைனிங்கான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பிளைன் கலர்ல தான் இருக்குது. நம்ம கிட்ட இருக்குது ஜாசி கிரீன் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு பார்க்கிறதுக்கு ப்ளூ கலர் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு என்ன கலர் மாதிரி தெரியுதுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போக க்ரூ வயலட் ஆஷ் பிளாக் அப்படிங்கிற மாதிரி கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. அதுபோக பின்னாடி கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே கேப்சர் பண்ணுது. எட்ஜஸ் எல்லாம் ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாம் ரொம்ப கர்வா கொடுத்திருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு ஒரு பிரீமியமான ஃபீல் இருக்கு. கையில பிடிக்கும்போது ரொம்பவே நல்ல சாலிடா இருக்கு. பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. மொபைலோட weight அப்படினு பார்த்தா 217 கிராம் இருக்கு. thickness 9.3 mm இருக்குது. என்னடா இவ்ளோ வெயிட்டா அப்படினு கேட்டிங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஒரு மாசிவான பேட்டரி பேக்கப் கொடுத்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி பேக்கப்போட இந்த மொபைல் வருது. பொதுவா இந்த செக்மென்ட்ல 6000 mAh பேட்டரி பேக்கப்போட யாருமே மொபைல் ஃபோன் வந்து ரீசன்ட் டைம்ல லான்ச் பண்றது கிடையாது. பட் சாம்சங் வந்து தொடர்ந்து லான்ச் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க மொபைல் வந்து வேகமா சார்ஜ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு டைம் சார்ஜ் போட்டோம் அப்படினா 2 நாளைக்கு பேட்டரி பேக்கப்பாவது வரட்டுமே அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ என்ன இருந்தாலும் 6000 mAh கொடுத்தது நல்ல விஷயம். அதுபோக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படினு பார்த்தா 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே தெரியும் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் வராது. அதை நீங்க வாங்கணும் அப்படினா ஒரு 1000 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டி வரும். மத்தபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க நார்மலா யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் தாராளமா வரும். சாம்சங்கோட ஒரு பெரிய பிளஸ் சாஃப்ட்வேர் தான். இந்த மொபைலே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் லேட்டஸ்டான Android 14 கொடுத்திருக்காங்க. அதுபோக அவங்களோட One UI 6.1 வெர்ஷன் வருது. இது போக சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படினு பார்த்தா இந்த செக்மென்ட்ல யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு 4 OS அப்டேட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் 5 வருஷத்துக்கு இந்த மொபைல் தாங்குமா அப்படிங்கிறது ஒரு क्वेश्चन மார்க் தான். இது போக UI யோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. நிறைய கஸ்டமைசேஷன் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. சாம்சங்கோட வாலெட் ஃபீச்சர் இருக்கு. பட் இந்த மொபைல்ல NFC கிடையாது. மத்தபடி ப்ளூடூத் இதெல்லாம் எப்பவும் போல கொடுத்திருக்காங்க. ஒரு சில விஷயங்களை நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இது போக மொபைலோட செக்யூரிட்டிக்காக சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு சில டைம் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. ஒரு சில டைம் வந்து நம்ம கை வைக்கிறதையே சென்ஸ் பண்ண மாட்டேங்குது. ஒரு சில டைம் வந்து கை வச்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் அன்லாக் ஆகுது. இத கொஞ்சம் ஏதாவது அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படினா நல்லா இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்ல ரொம்பவே பெரிய இஷ்யூ இதுல இருக்குது. மத்தபடி ஃபேஸ் அன்லாக் இதெல்லாம் ஸ்மூத்தா வர்க் ஆகுது. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தோம் அப்படினா இந்த டைம் Full HD Plusல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்து வச்சிருக்காங்க. நிறைய சைனீஸ் பிராண்ட் கூட இந்த செக்மென்ட்ல AMOLED டிஸ்ப்ளே கொண்டு வர முடியல. அப்படியே கொண்டு வந்தாலும் அது HD Plus அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. இல்ல LCD ல Full HD Plus கொண்டு வராங்க. பட் சாம்சங் வந்து Full HD Plusல கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். பட் இந்த டிஸ்ப்ளே வாட்டர் டாப் நாட்ச் ஸ்டைல தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பதிலா பஞ்ச் ஹோலா கொண்டு வந்திருந்தாங்க அப்படினா இன்னுமே மாஸா இருந்திருக்கும். இந்த டிஸ்ப்ளேவை பாருங்க. அந்த பெசல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 15000 ரூபாய் செக்மென்ட்ல AMOLED டிஸ்ப்ளேல இன்னும் ரொம்ப கம்மியான பெசல்ஸ்ல சூப்பரான டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க. அதோட இது கம்மி அப்படினாலுமே பெசல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி கொடுத்திருந்திருக்கலாம். சின்னலா ரொம்பவே பெருசா இருக்குது. சோ இந்த காலத்துலயும் இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளேவை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். மத்தபடி டிஸ்ப்ளே வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. கலர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் பெட்டரா இருக்கு. அதுபோல டிஸ்ப்ளேயோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க 394 ppi கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்மே இங்க 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அதுவே போதுமான அளவு. நல்ல ஸ்மூத்தா தான் இருக்குது. பட் வீடியோஸ் இதெல்லாம் பாக்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பார்த்தா இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வருது. அதோட சவுண்டுமே நல்ல லவுடா இருக்குது. நல்ல கிளியராவும் இருக்குது. கேட்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக இங்க MediaTek Dimensity 6100 Plus அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை வந்து சாம்சங் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தா அப்படினா 10000 ரூபாயில இருந்து 18000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வரைக்கும் நிறைய மொபைல்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதே இத சாம்சங் யூஸ் பண்ணது நல்ல விஷயம் தான். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தா ஹையர் எண்ட் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண முடியும். பட் பெரிய லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படினு பார்த்தா 3,72,000 வருது. மத்தபடி LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு இந்த செக்மென்ட்ல ஓரளவு டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ப்ராசஸர் வந்து போதுமானதா இருக்கும். இது போக Wi-Fi 5 Bluetooth வெர்ஷன் 5.3 இந்த மொபைல்ல 3.5 mm ஜாக்கும் கவர் பண்ணிருக்காங்க. சிம் ஸ்லாட் அப்படினு பார்த்தா இங்க ஹைபிரிட் ஸ்லாட் தான். ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா 2 சிம் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G ரெடி மொபைல். அப்படியே இதோட கேமராஸ்க்கு வந்தா ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல், அதுக்கு அப்புறம் ஒரு 5 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், 2 மெகாபிக்சல்ல மேக்ரோ. 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரை நிறைய மொபைல்ல கட் பண்ணிடுறாங்க. பட் சாம்சங் வந்து பேருக்காவது கவர் பண்ணாங்களே அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுத்தா ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. அந்த போட்டோஸ் வந்து நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஷார்ப்னஸோ டீடைலோ எதுவுமே இருக்காது. கொஞ்சம் மொழு
பளபளன்னு இருக்கிற மாதிரி தான் அந்த போட்டோஸ் வந்து இருக்குது. அப்படியே கொஞ்சம் இன்டோருக்கு வரீங்க இல்ல டீசென்ட்டான லைட்டிங்ல இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. புவரான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா போட்டோஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல, ரொம்பவே நாய்ஸ் வந்து ஆட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம போர்ட்ரைட் ஷாட் இதெல்லாமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. பட் அந்த போட்டோவுமே ப்ராசஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குது. நார்மல் போட்டோவோட அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவுமே அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. கொஞ்சம் டார்க்கா அந்த அளவுக்கு டீடைல் இல்லாத போட்டோஸா தான் அதுவும் வருது. பட் வீடியோஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குது. அதுவுமே அந்த கலர்ஸ் இதெல்லாம் நல்லா எடுத்து தருது. அதுவுமே லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது தான் அந்த வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. இருந்தாலுமே மேக்ஸிமமா 1080 30 fps தான் நம்மளால ரியல்ல வீடியோஸ் எடுக்க முடியுது. அப்படிங்க செல்ஃபிக்கு வந்தா 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆவது பெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதுவுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த போட்டோஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். இதுவுமே நார்மலா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தெரியும். அது ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த டீடைல் கலர் அந்த அளவுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியாது. அது அப்படியே வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இதுவுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது பார்க்கிறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு. இதுலமே மேக்ஸிமமா 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. சோ மொத்தத்துல ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே 60 fps ஆப்ஷன் கூட இதுல கிடையாது. சோ ஓவராலா சொல்லணும் அப்படின்னா கேமரா இன்னுமே ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணணும். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா அதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+128 6+128. 8000 ரூபாயில இருந்து 8 GB RAM வரைக்கும் மொபைல் அவைலபிளா இருக்கும்போது இவங்க 6+128 ல ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் 4+128 ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. 4+128 13,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 6+128 14,500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இது போக உங்களுக்கு இனிஷியல் செல்லிங் ஆஃபரா கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இந்த மொபைலை 12,000 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும். சோ 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா as a சாம்சங் ஃபேனா பாத்தீங்க அப்படின்னா இது டெஃபினட்டா ஒர்த்தா தான் தெரியும். பட் சாம்சங் ஃபேனா இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரீமியமான லுக் கொடுத்திருக்காங்க. கையில பிடிக்கும்போது ஒரு நல்ல சாலிடான மொபைலா தெரியுது. ஒரு நல்ல டிஸ்ப்ளே இருக்கு, ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கு, டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா இருக்குது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்டான சாஃப்ட்வேர் அப்டேட்டோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்சங் பிராண்டுக்காக இந்த செக்மென்ட்க்கு கன்சிடர் பண்ணலாம். ஆனா இந்த மொபைலுக்கு பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் வராது. அதை நீங்க தனியா வாங்கணும் அப்படின்னா ஒரு 1000 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட வேண்டி வரும். பட் ஏர்லி சேல்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபாய் கட்டினாலே சார்ஜர் கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி ஆப்ஷனை எப்பவுமே கொடுத்தாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். மொபைல் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபாய் கட்டினா சார்ஜரும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா தேவைப்படுறவங்க வாங்கிக்குவாங்க. இல்ல அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு 1000 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது ஒரு பெரிய செலவு தான். சோ அதனால இதெல்லாம் பார்த்து நான் வாங்கினா சாம்சங் தான் வாங்கணும், ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இதே மொபைல 10,000 ரூபாய்க்குள்ள ஆஃபர்ல போடுவாங்க. இன்க்ளூடிங் சார்ஜரும் இந்த மாதிரி 200 ரூபாய் 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குற மாதிரியே அடுத்த சேல்ல எதுலயாவது வரும். சோ அந்த மாதிரி நீங்க வெயிட் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். வெயிட் பண்ண போறீங்களா இல்ல இப்போவே 12,000 ரூபாய்க்கு வாங்க போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.